அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். தண்ணீர் இல்லையே தந்தையே. ஒரு சமயம் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது அருமை மகள் ஃபாத்திமா ரலி அன்ஹா அவர்கள் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார்கள். வீடு நெருங்கியதும் ஃபாத்திமா ரலி அவர்கள் வீட்டில் குழந்தைகளாலும் சப்தம் வெளியே கேட்கிறது. துடிதுடித்து போன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே வீட்டுக்குள் நுழைந்தார்கள். ஃபாத்திமா அலி அவர்களை அழைத்து, எனது அருமை பேரர்கள் ஏன் அழுகிறார்கள் என்று கேட்டார்கள். வீட்டில் தண்ணீர் இல்லை தந்தையே, தாகத்தால் குழந்தைகள் அழுகிறார்கள் என்று ஃபாத்திமா அலி அவர்கள் சொன்னார்கள். அப்போது வறட்சியான நேரம். அக்கம் பக்கத்தில் தண்ணீர் கேட்டும் அங்கும் தண்ணீர் தட்டுப்பாடுதான். என்ன செய்வது? உடனே அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் முபாரக்கான நாக்கியை நீட்டி குழந்தைகளின் வாயில் வைத்து சப்ப சொன்னார்கள். குழந்தைகள் தாகம் தீர சுவைத்தார்கள். முபாரக்கான நாக்கில் புனிதமான நீரை அல்லாஹ் வரவழைத்தான். இதை கண்டு ஃபாத்திமா அலி அலைஹம் அவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். கடுமையான கோடை காலம். எங்கு தண்ணீர் பஞ்சம். குழந்தைகள் தண்ணீர் கேட்டு தாகத்தால் அழும் அளவுக்கு தண்ணீர் இல்லாத நிலை. இன்று தண்ணீர் செழிப்பை அல்லாஹ் நமக்கு தந்துள்ளான். அதன் அருமை தெரியாமல் வீண் வீராயம் செய்து வருகிறோம். தண்ணீர் விஷயத்தில் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும். சுவனத்து இளைஞர்களுக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முபாரக்கான நாவிலிருந்து நீரூற்றி அல்லாஹ் வெளியாக்கி காட்டினான். இது நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முஜிசாவாகும். ஃபாத்திமா அலி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குடும்பத்திற்கு கிடைத்த மாபெரும் பொக்கிஷமாகும். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நாள் இன்னொரு ஹதீஸில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு.